ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பிரிட் டால் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த கார் அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்குது. இந்த வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சூனியம் செஞ்சு வச்ச பொம்மைங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே இந்த தோரணம் கட்டுற மாதிரி சூனியம் செஞ்சு வச்சுருக்க பொம்மையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை காட்டுறாங்க. அவருடைய உடம்பெல்லாம் வெந்து போயிருக்கு. அவர் ஒரு பொம்மையை வச்சுட்டு சூனியம் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தை படிச்சுருக்காரு. கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் ஹீரோயினுடைய பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சூனியம் செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொம்மையும் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. அப்போது இந்த படத்தோடைய டைட்டில் போடுறாங்க, ஸ்பிரிட் டால். கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் ஒரு பேய் பொம்மையை நம்ம ஹீரோயின் ஒரு கிணத்துக்குள்ளே இறக்கிட்டுருப்பா வாலி வழியாக. அப்படி இறக்கிட்டு அந்த கிணத்தை ஒரு டோரை மூடிட்டு இவ திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த கிணத்தோடைய டோர் படப்படப்படான்னு அடிக்கும். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே போய் பார்க்க அங்கே எதுவும் இருக்காது. சரி, அந்த கிணத்தை திறந்து பார்க்கலாம். அந்த மூடியை திறந்து இவ தலையை உள்ளே விட்டு பார்க்குறா. அங்கே எதுவுமே அவள் கண்ணுக்கு தெரியல. இன்னும் நல்லா டீப்பாக இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லா தலையை உள்ளே விடும்போது சடான்னு ஒரு கை அவளை உள்ளே வலிச்சிட்டு போயிடும். என்னடா படத்தோட ஹீரோயின்னு சொல்கிற, ஸ்டார்டிங்கில் செத்துட்டாளா அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே தான் ஒரு சவுண்டு, கட் கட் கட், ஷார்ட் ஓகே சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அங்கே கத்திட்டு இருப்பான். அப்போ தான் தெரியுது இவங்க ஒரு படத்தோடைய சீன் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கா. இந்த இடத்துல ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கிட்ட பார்க்கும்போது ஹீரோயின் கிணத்துக்குள்ளே மயங்கி கிடப்பா. அவளை மேலே வலிச்சிட்டு வராங்க. மேலே வலிச்சிட்டு ஒரு சேர் மேலே உட்கார வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகலை. இவங்க ரியலிஸ்டிக்கான ஒரு பேய் படம் எடுக்கிறாங்க போல். அதுக்குனால எல்லாமே ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேய் பொம்மையை அந்த மந்திரவாதியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பொம்மையினால தான் நம்ம ஹீரோயினுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியை அவங்க தலை மேலே வச்சு ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா வெளியே போகுது. நம்ம ஹீரோயினை எழுந்திக்கிறான். அப்போ எழுந்த உடனே நம்ம மந்திரவாதி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு, எனக்கு என்னமோ தெரியல இந்த பொம்மையை என்கிட்டயே வச்சுக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதி இல்லைம்மா நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிறேன், அப்படி அந்த பொம்மை உங்கள்கிட்ட தான் சேரணும்னு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிவிட்டு அப்படி கிளம்பும் போது இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கும் போல், அதனால தான் உன்னை வசியம் பண்ணியிருக்கு, ஒரு வேளை இது உங்கள்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்களும் அந்த காட்டுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த ஷாட்டில் ஹீரோயின் ப்ரொமோஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி நம்ம ஹீரோயின்கிட்ட உங்கள் பொண்ணு நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டா, உங்களுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுப்பேன் அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு நீ உங்கள் அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இவங்க அந்த இடத்த எடுத்து காரில் கிளம்புறாங்க. காரில் கிளம்பும்போது ஒருத்தன் இவன் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பான். அது யாரான்னு சொல்லி பார்த்தா அவன் தான் இந்த படத்தில் சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல். இப்போ இந்த ஹீரோயின் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸ் ஆகிட்டு இந்த பையனோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல். இவங்க ப்ரொமோஷனுக்காக ஒரு ஆடிட்டோரியம் வந்திருக்காங்க. அந்த ஆடிட்டோரியம் உள்ளே போகும்போது நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்டை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த படத்தை பற்றி மட்டும் நீங்கள் கேளுங்க, என்னுடைய பர்சனல் இஷ்யூவில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பீப்புள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆடிட்டோரியம் வெளியே நம்ம ஸ்டார்டிங் சீன் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கிணத்துல இந்த டால் உள்ளே போயிடும், அந்த இடத்துல பேய் பிடிச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த செட்டப்பை அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பொம்மை நிற்கிது. அந்த பொம்மையை அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்ருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மை காணாமல் போயிடுது. இவ்வளோ அலர் அடித்து பயந்துடுறா. பயந்த உடனே இவ கையில் இருக்க ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவ அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசுகிறத நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு ஒருத்தர் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோயின் கோவமாக அந்த ஃபோனை வாங்கிட்டு என் பொண்ணுக்கிட்ட நீ ஏன் பேசுகிற, நம்ம தான் முன்னாடியே முடிவு எடுத்துட்டோம் இல்லையா, நம்ம பிரிஞ்சிட்டோன்னு, இப்போ எதுக்கு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தி விட, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அவள் தான் ஏதோ பார்த்து பயந்துருப்பா போல், அதனால தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே நான் வரத்துக்கு லேட் ஆகுமா, நீ அந்த ஆன்ட்டி கூட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வேலை செய்கிற லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம குட்டி பொண்ணு மட்டும் தனியாக அந்த பொம்மை வச்சுட்டு நின்றுட்டுருப்பா. அப்போ திடீர்னு அந்த பொம்மை எகிரி விழ அந்த பொம்மையை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம குட்டி பொண்ணு போவோம். அந்த பொம்மை ஒரு ரூம்குள்ளே இருக்கும். அந்த ரூம்குள்ளே இருக்கிற பொம்மை பக்கத்தில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேய் பொம்மை அதுவும் நிற்கும். அந்த பேய் பொம்மையோடைய நிழல் ஏதோ ஒரு ஜந்து மாதிரி இருக்கும்.
இவளும் அதை பார்த்து அலற அந்த இடத்துக்கு வேலை செய்கிற லேடி ஓடி வந்துடுறாங்க. ஏம்மா அலறனா, இல்லை இந்த பக்கத்தில் வந்து ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ காட்ட, பொம்மை தானே வேணும், நான் போய் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற லேடி அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வா இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை அந்த வேலை செய்கிற லேடி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடா. நைட் அந்த குட்டி பொண்ணு அவங்க வீட்டில் வந்து படுத்துட்டு தூங்குறா. அப்படி தூங்கும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு இவ ஏஞ்சி உட்காரும்போது அந்த ரூமோடைய கதவு சாத்துது திறக்குது. அப்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம் அவள் ரூமில் சுற்றிட்டு இருக்குதா இவன் உணர்றா. அப்படி உணரும் போது இவன் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய பெட்ஷீட்டை எடுத்து அந்த இடத்துல போடும்போது அந்த பெட்ஷீட் அந்த இடத்துல பறக்குது. இந்த குட்டி பொண்ணு நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டுருக்கு. இவளும் அவளுடைய பெட்ஷீட்டை வலிச்சிட்றா. அப்போ பாருங்கள், அந்த குட்டி பொண்ணு பின்னாடி பெரிய அரக்கம் ஒன்று நின்றுட்டுருக்கோம். நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அள்ளே விட்டுரும். அந்த குட்டி பொண்ணு பயங்கரமாக அலறுவா. அதே டைம் பார்த்திங்கன்னா ஹீரோயினும் இந்த படத்தில் சான்ஸ் வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரூமில் அப்படி இப்படி இருந்துடுறாங்க. இது வந்து ஒரு ஜன்னல் வழியாக அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்ருக்கா. நடுராத்திரி ஆகுது. ஹீரோயின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருப்பா. அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம குட்டி பொண்ணு வந்து நின்று பார்த்துட்டுப்பா. இப்போ டக்குன்னு இவ திரும்பி பார்க்கும்போது அந்த ஹீரோயினுடைய பொண்ணு வந்து, இதை பாருமா, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, நீ அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை எடுத்து அவள் மேலே அடிச்சுட்டு அப்படி ஓடுற அவளை பிடிச்சி உட்கார வச்சு, இல்லைம்மா உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லுவா. இவளும் அவள் பேச்சு கேட்காம ஓடும்போது திடீர்னு அந்த குட்டி பொண்ணோட கால் வந்து பேய் வலிச்சு கீழே தள்ளி விட்டுருது. அப்படி விழும்போது அந்த குட்டி பொண்ணோட தலை வந்து ஒரு இடத்துல அடிபட்டு ரத்தம் ஊற்றின்னு இருக்கும். அதை பார்த்து ஹீரோயினால் தாங்கவே முடியாது, அங்கேயே நின்று அழுதுட்டுருப்பா. அப்போ ஹீரோயினும் அவளுடைய புதுசாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்டும் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டி பாப்பாவை இறந்துருவா. அப்போ அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக உடஞ்சி போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின்கிட்ட, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், அங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு, இல்லைன்னா 2 மணிக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஏன் இறந்து போகணும், ஏன் கீழே விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கேட்பான். அது ஒரு ஆக்சிடென்ட், நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சடங்கெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ணை பார்ப்பா. அப்போ இவளுக்கு ஏதோ மூச்சு விடுற மாதிரி தெரிஞ்சிருக்க போல். அப்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து, என் பொண்ணு இறந்தாலாம் போல், அவள் உயிரோடு தான் இருக்கா, அவள் மூச்சு விட்றான்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ அந்த மந்திரவாதி லேடி இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து நம்ம ஹீரோயின் தலை மேலே கை வச்சு ஏதோ மந்திரம்லாம் பண்ணுவாள். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவள் சாந்தமாயிடுவான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணை அடக்கம் செஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த கலரை மேலே வச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளாகவே நம்ம ஹீரோயினால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. அந்த குட்டி பொண்ணு இறந்ததுக்கான காரணம் தான் நினச்சி ஒரு குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது நம்ம பொண்ணுக்கிட்டே போயிடலாம், இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கான டெசிஷன் எடுக்கிறா. அப்போ வந்து அங்கே இருக்கிற தூக்கு மாத்திரைலாம் எடுத்து ஒன்றா போட்டுக்க அவள் ஃப்ரெண்டு அதை பார்த்து அவளை காப்பாற்றிடா. அப்போ ஏன்டி என்னை காப்பாற்றினேன், நான் என் மகக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, உன் மகக்கிட்ட நீ செத்து தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு வேறு வழியும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்லுவாள். அப்போ தான் இவங்க கார் எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கறதுக்கு போவாங்க. அப்போ போகும்போது இவங்க காரில் பின்னாடி இவங்க கலரில் வச்சுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு பொம்மை, அது காரில் இருக்கும். இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, ஒரு வேளை நீ உன் பொண்ணு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீயே கூட மறந்து எடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாள். சரி, இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாந்திரிகவாதி இருக்கான். அவங்க உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. அதை நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்ககிட்ட போகும்போது இவங்க உள்ளே போகும்போதே அந்த மாந்திரிகவாதி இவங்ககிட்ட ஒரு தண்ணியை கொடுத்து, இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க, இது மந்திரிக்கப்பட்ட தண்ணின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுவும் அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொம்மையை அவங்க கையில் வாங்கிட்டு அந்த பொம்மையை வச்சு ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணுறான். அப்போ திடீர்னு ஒரு நெருப்பு வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பறக்குது. அப்படி பறந்த உடனே இந்த மாந்திரிகவாதியும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேரில் செஞ்ச பொம்மையை வச்சு திரும்பி ரிச்சுவல் பண்ணுறான். அந்த வேரில் செஞ்ச பொம்மையிலேருந்து ஒரு வேரை பிச்சு அது ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு, எப்போல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வேரை வச்சு நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அந்த பெட்டியை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அப்போ அதை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் வந்து இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற வேரை தூக்கி வெளியே போட்டுட்டு, என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது அவனுக்கு, ஏதோ நீ சொன்னன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அது மற்றபடி இதனால எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் ஃப்ரெண்டும் கார் எடுத்து அவளை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போன உடனே இந்த மந்திரவாதி அந்த வேரை வில்லத்தனமாக எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம மந்திரவாதி லேடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் போட்டு சூனியம் பண்ணுற மாதிரி ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய வீட்டில். அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பொம்மை வந்து கீழே விழுது. அதை வச்சு இவங்க ஏதோ அங்கே தப்பாக நடக்க போகுதுன்னு கணிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறார், ஃபஸ்ட் ஹஸ்பண்ட்.
அவர் வந்து தன்னுடைய பொண்ணு ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தேடிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த பொம்மை தான் அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொடுக்குறாங்க. சரி இவரும் வாங்கிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் எவ்வளோ சமாதானப்படுத்திட்டு அவகிட்ட பேசலான்னு இவன் ட்ரை பண்ணுவான். அப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து அவனை சட்டை பண்ணாமல் வெளியே அனுப்பிடுவான். அப்படி வெளியே அனுப்பும்போது இந்த டேரக்டர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவளுக்கு சான்ஸ் கொடுத்தவன், அவன் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுடைய காலும் இவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். கட் பண்ணால் இந்த டேரக்டர் பையனை காட்டுறாங்க. இவன் வந்து இந்த படத்துக்கு சீக்வல் வருது, அதில் நீ தான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட அப்படி இப்படி இருந்துகிட்டு இருப்பான். அப்போ பாருங்கள், இவன் வந்து நம்ம ஹீரோயினை நல்லா ஏமாற்றிருக்கான். இப்போ கட் பண்ணால் விடியுது, நம்ம ஹீரோயினை அவளோட பெட்லேருந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி பார்க்கும்போது அவளுக்கு நேரம் அந்த பொம்மை இருக்கும். இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க வேலை செய்கிற லேடிக்கிட்ட கேட்க, இது நம்ம வீட்டு வாசலில் இருந்தது மேடம், உங்களுக்கு தான் யாரோ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள் ரூமில் கொண்டு வந்து வச்சேன். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து இதை போய் யாராச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டஸ்ட்பினில் போட்டுறான். அப்போ போட்டு இவன் நடந்து வரும்போது பின்னாடி அந்த டஸ்ட்பின் படான்னு அடிக்குது. ஐயோல அந்த டஸ்ட்பினை நோக்கி போகும்போது அந்த டஸ்ட்பினை திறந்து இவ பார்க்குறா. அப்போ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்படி ஒரு சவுண்டு கேட்டோன்னே அந்த பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு இவ வந்து கொஞ்சிறா, குளிப்பாட்டுறா, அது சோறு ஊட்டுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த வேலை செய்கிற லேடிக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேய் மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கா. அதாவது மற்றவங்க கண்ணுக்கு அந்த பொம்மை மாதிரி தான் தெரியுது, நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு மட்டும் தன்னுடைய பொண்ணாக தெரியுது. இங்கே வேலை செய்கிற லேடி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த ஹீரோயின்கிட்ட கூட எதுவும் கேட்க முடியாமல் தயக்கத்தில் விட்டுறாங்க கேட்காம. இப்போ கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் வந்து நம்ம ஹீரோடைய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். இதை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவள் நினைப்பா. நம்ம ஹீரோ வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருப்பான். அதனால் இவளும் சொல்ல மாட்டான். அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் நீ வந்து ஹீரோடைய குழந்தை பெற்றெடுத்தாவ, அந்த குழந்தைய இறந்து தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து இவளும் ஷாக் ஆகிடுறா. கட் பண்ண அடுத்த ஷாட்டில் வந்து இந்த படம் இவங்க நடித்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லா ஓடி இருக்கும் போல். அதுக்கு சக்ஸஸ் மீட் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் குழந்தை இறந்தது உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்கும், அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் என் பொண்ணெல்லாம் இறந்தெல்லாம் போகலை, இப்போ கூட என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற பொம்மைக்கிட்ட இவ வந்து பேசிகிட்டு இருப்பா. அது எல்லோரும் பைத்தியகாரத்தனமாக பார்ப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம டேரக்டர் இந்த சான்ஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா டேரக்டர், அவனை பார்த்து வந்து அடுத்து இந்த படத்துக்கு சீக்வல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது, இந்த படத்துக்கு சீக்வல் அடுத்து. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு திடீர்னு இருந்துச்சு, எனக்கு அந்த படத்தில் ஹீரோயினாக சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. அவள் வேறு யாரும் இல்லை, ஆல்ரெடி நம்ம டேரக்டர் ஒரு பொண்ணு கூட படுத்து உனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான். ஐயோ ஏன் இந்த மாதிரி நேரத்தில் இவன் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. அப்போ ஹீரோயின் மடியில் இந்த குட்டி பொண்ணு பேய் இருக்குது பார்த்தீங்களா, இவன் நம்ம அம்மாவை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் அப்படி முறைச்சி பார்ப்பான் பாருங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டால அவளை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த டேரக்டர் பையன் ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏன்டி மாட்டி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்டா இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருக்க, இந்த மாதிரி நீ என்னை வந்து என்கிட்ட தப்பாக இருக்கிறதுக்காக தான் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அந்த பொம்மை தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி தான் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாற்றி இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இவன் கிளம்புறா. கட் பண்ண அடுத்த ஷாட்டில் இவங்க வீட்டுக்கு வந்து 2 மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. யாருன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட் 2 பேர் வந்திருப்பாங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் 2 பேரும் நம்ம ஹீரோயினுக்கு தான் மேக்கப் போடுவாங்கன்னு பார்த்தா அதில் ஒருத்தன் தான் ஹீரோயினுக்கு மேக்கப் போடுறான், அதில் இன்னொருத்தன் அந்த பொம்மைக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கான். இந்த பையன் வந்து அந்த பொம்மைக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது என் நேரம் பார்த்தீங்களா, போய் ஒரு பொம்மைக்கெல்லாம் மேக்கப் போட வச்சிட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு அந்த தலையை வாஷ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பொம்மையோட தலையை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கையில் பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி நிறைய ஒரு சப்ஸ்டன்ஸ்லாம் கையில் இருக்கும். அதை பார்த்து அருவருப்பாயிட்டு அவன் உடனே கையை கழுவிடுறான். கையை கழுவிட்டு அந்த ஹெட் வாஷ் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து ஒரு பேய் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. சிச்சி இதெல்லாம் ஒரு கனவு கற்பனை, ஏதோ ஒரு இல்யூஷன் போலன்னு சொல்லிட்டு அவனை நினச்சிட்டு அந்த பொம்மையோட கணத்தை தடவுறான். அப்படி தடவும் போது திடீர்னு அந்த பொம்மை பேயாக மாறிடுது. அந்த பேய் வந்து அவனுடைய விரலை கடிச்சு எடுத்தது, கட்டை விரலை கடிச்சு எடுத்தது. இவனை அலறான். அந்த அலற சத்தம் கேட்டு இன்னொருத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு ஹே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி கத்துற அப்படின்னு கேட்கும்போது, டே மச்சான் கட்டை விரலை காணும்டா, கட்டை விரலை காணும்டா அப்படின்னு சொல்லும்போது, லூசு பையில உன் கட்டை விரலை இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை விரலை நீட்டி காட்டுமா. அதெல்லாம் ஒரு இல்யூஷன் தான் அங்கே நடந்திருக்கு. கட் பண்ண அடுத்த ஷாட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பான். இந்த ஸ்டார்டிங்கில் மாந்திரிகவாதி இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பா பார்த்தீங்களா, இவளுடைய ஃப்ரெண்டு ஜெனி, அவள் தான் இந்த இடத்துக்கு வரா. ஏன்டி எப்போ பார்த்தாலும் அந்த பொம்மையை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இது பொம்மை இல்லடி என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்குது, உன் பொண்ணு இறந்துட்டாடி, இது ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லுவாள். கட் பண்ண அடுத்த ஷாட்டில் இந்த டேரக்டர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அழகாக ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு இருப்பான் அவன் ரூமில். அந்த ரூம் கிட்டே இந்த குட்டி பொண்ணு பேய் போயிடுறான். இவங்க அம்மா ஏமாத்தினதுனால அந்த குட்டி பொண்ணு பேய் அவளை கொலை பண்ண போயிருப்பா போல். அவனை பயங்கரமாக சித்திரவதைப்படுத்துறா, பயமுத்துறா. அவன் அந்த ரூமை விட்டு எப்படியாச்சும்
எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு நினைப்பான். அந்த ரூம் லாக் ஆகிருக்கும். அந்த இடத்துல அந்த டேரக்டரை வந்து இந்த குட்டி பொண்ணு பேய் வந்து சாவடிச்சிடா. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வருவா. நீ என் லைஃப்குள்ளே வராமல் இருந்திருந்தா நான் என் ஹீரோயின் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன், என் குழந்தையும் இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறான். அப்போது வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். கட் பண்ண அடுத்த ஷாட்டில் நம்ம ஹீரோயின் வீட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு லேடி. அவங்க வந்து தூரத்தில் ஒரு பொம்மை ஆடுறதை பார்க்குறாங்க. அந்த பொம்மையை கழட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு சாத்திட்டு இவங்க வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அந்த ரூமு கதவு தட்டுறமாக இருக்குது. கதவு தரங்க, எனக்கு பசிக்குது, கதவு தரங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், கதவு தரங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. இவங்க பயந்து போய் உடனே ஹீரோவுக்கு ஃபோன் அடிச்சுறாங்க. உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருக்குது ஒரு பொம்மை இல்லை, அது ஒரு பேய், நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவ பின்னாடி வந்து பெரிய அரக்க உருவம் ஒன்று நிற்கும். அந்த அரக்க உருவம் வந்து அவளுடைய தலையை நசுக்கி தனியாக துண்டாக பிச்சு எடுத்துரும் பாருங்கள், ஆக்ரோஷமாக இருக்கும். கட் பண்ண நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொம்மைக்குள்ளேருந்து ஒரு ஆன்மா வந்துருக்கும். அந்த ஆன்மா வந்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே போவா. அப்போ தான் தெரியுது அந்த பொம்மைக்குள்ளே இருந்தது அந்த குட்டி பொண்ணுடைய ஆவி இல்லை, அது ஒரு அரக்க ஆவி. அந்த ஆவி தான் இப்போ நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்குது. இப்போ கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருந்திருப்பா பார்த்தீங்களா, அந்த ஷூட்டில் பார்த்துருப்போம். அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, அந்த ஷூட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தாங்களே, அந்த மந்திரவாதி லேடி வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்டு போகிறா. இவ எதுக்கு அந்த மந்திரவாதி லேடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கும் போது அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு இருட்டாக இருக்கும். இவ மேலே வந்து ஒரு ரத்தம் சொட்டும் பாருங்கள். இவ ஷாக் ஆகிட்டு மேலே பார்ப்பா. மேலே பார்த்தா ஒரு பணம் தொங்கிட்டு இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, அந்த மந்திரவாதி லேடி. இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வச்சுருப்பாங்க போல். அந்த நோட்டு வந்து ஒரு டேபிள் மேலே இருக்கும். அதை கிழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடா. கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் அடித்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது, நம்ம இனிமேல் ஒன்றா இருக்கலாம், நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருக்கா, அதாவது இந்த பொம்மை வந்து பொம்மை இல்லை, நம்ம குட்டி பொண்ணு தான், நம்ம கூட தான் இருக்கா, நம்ம இனிமேலாச்சும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட சொல்லுவாள். அந்நேரம் பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கும் அவளுக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு அவகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை அவங்களுக்குள்ளே வர. அப்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நானும் நம்ம பொண்ணும் நம்மளுடைய வில்லாவில் தான் இருக்கோம், நீ அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் வந்துடுது. அவளை எப்படியாவது சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிடுறான். வில்லாக்குள்ளே போகிறான். அங்கே போய்ட்டு நம்ம ஹீரோயினை தர்றான், எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னே அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே ஒரு லேடி, அவங்களுடைய தலை வந்து அங்கேருந்து உருண்டு வந்து விழுது. அது பார்த்து இவன் ஷாக் ஆகிறான். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இவன் பொறுமையாக நடந்துகிட்டு அவங்க ஹீரோயினை தேடிட்டு போகும்போது நம்ம ஹீரோடைய பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளுடைய வாய்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ இவன் வந்து மேலே போகிறான். அப்படி மேலே போகும்போது மந்திரவாதி லேடி வீட்டுக்கு போனான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு தான் அங்கே நின்றுட்டுருப்பா. ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இல்லை நான் உங்கள் ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி நான் இந்த மந்திரவாதி லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவங்க இந்த லெட்டரில் வந்து இதை எழுதி வச்சுட்டு இறந்துட்டு இருந்தாங்க, இந்த லெட்டர் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லெட்டர் வாங்கி படிக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஷூட் காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு பொம்மை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்மையில் இந்த ஆன்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மா. அது நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவள் கூட எப்படியாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வந்து கிட்டேருந்து பிரித்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆன்மா இருந்திருக்கு. அந்த பொம்மையை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி லேடி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த ஒன்றும் பண்ண முடியல. எப்படியாச்சும் அந்த மந்திரவாதி லேடி அந்த பொம்மையை வந்து ஜெனி கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டுருப்பாங்க. ஸோ அவளை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி லேடி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி லேடியை வந்து அந்த ஆத்மா கொண்டுட்ருக்கோம். கட் பண்ண அடுத்த ஷாட்டில் வந்து நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவள் வந்து அந்த வீட்டிலேருந்து பேக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை தான் தேடி போயிருக்கான், அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது கேட்டோடனே இவளுக்கு ஷாக் ஆகிட்டு இவளும் அந்த இடத்துக்கு போகிறா. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியே காரில் வந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஜெனி இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து அந்த எரிஞ்சு போன மாந்திரிகவாதி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட உட்காந்துருப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம ஜெனி இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் போல். அவங்ககிட்ட எப்படியாச்சும் ஒன்றா இருக்கணும்னு பார்த்தா ஆல்ரெடி தான் ஹீரோயின் கல்யாணம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஸோ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீலிங்கில் இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு விரிசல் விழும். இப்போ எப்படியாச்சும் நம்ம ஹீரோவோட சேர்ந்துலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆஃபீஸில் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அவள் தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவள் அந்த இடத்த இவங்களால் அடைய முடியலன்னு சொல்லிட்டு வெறுப்பில் என்ன பண்ணியிருப்பான்னா, இவள் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த மாந்திரிகவாதிக்கிட்டு கூப்பிட்டு போயிருப்பா. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் உஷாராக அந்த வேரை தூக்கி போட்டுட்டா பார்த்தீங்களா, ஸோ அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் இவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம மந்திரவாதி லேடிக்கிட்ட அந்த பொம்மையை வாங்கிட்டு போய் வெளியே போட்டலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மா அந்த பொம்மைக்குள்ளே ஏற்றி இவகிட்ட கொண்டு போய் வச்சிருப்பா.
ஸோ அதனால தான் இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கும். இப்போ கட் பண்ண அடுத்த ஷாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. அந்த பொம்மையை வந்து கையில் எடுப்பா. அப்படி எடுக்கும்போது நம்ம ஹீரோயினை என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காத்தும்போது இது உன் பொண்ணு இல்லை, இது ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கி கீழே போட்டுறா. அப்படி கீழே போட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்தது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கின்னு போயிட்டு ஒரு டேபிள் மேலே போட்டு கத்தி எடுத்து குத்த போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை வெளியே வலிச்சிட்டு போகும்போது உன் கான்ஷியஸுக்கு வா, நீ உன் கான்ஷியஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய பொண்ணு கூட இருந்த ஞாபகம்லாம் வந்து போகுது. அப்படி வந்து போகும்போது திடீர்னு அவள் மயக்க அடித்து அங்கேயே விழுந்துடுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற கிச்சனில் வந்து பெட்ரோல் இருக்கும், அந்த பெட்ரோல் எடுத்து அந்த பொம்மையை கொளுத்திடுறாரு. அப்போ கூட பாருங்கள், அந்த பொம்மை எரிய மாட்டேங்குது, எந்திரிச்சு நிற்கிது. சடார்னு அந்த ரூமுக்குள்ளே அந்த பொம்மையை எட்டி உதச்சி சாத்திடுறாரு. கட் பண்ணால் ஹீரோயின் முழிச்சிக்கிறா. அப்போ உடனே அந்த இடத்துக்கு ஜெனியும் வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் உண்மையாக தெரிய வருது. நம்ம ஜெனி வந்து ஹீரோயினை குத்த போகிறா. அப்போ குத்தும் போது குறுக்கால வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாப்புல. அப்போது அவருடைய வயிற்றில் அந்த கத்தி பாஞ்சிடுது. அவரும் அந்த இடத்துல இறந்துடுறாரு. அந்த கோவம் தாங்க முடியாமல் ஜெனி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை திரும்பி குத்த போகும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து ஜெனி முதுகுலே குத்திடுறா. ஜெனியும் அந்த இடத்துல இறந்துடுறா. இப்போது ஹீரோயினும் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போன ஹீரோவை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. கட் பண்ணால் 7 மாதம் கழித்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து நம்ம 2 பேர் தான் சேர்ந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த பேய் ஆட்டம்லாம் முடிஞ்சிச்சு நம்ம நினைப்போம். கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் கையில் அந்த பொம்மை மறுபடியும் இருக்கும். அந்த இடத்துல படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பபாய்.